அண்மைச் செய்தி. மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஒப்பந்தம் குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் தொடர் முழக்கமிட்டதால் மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க வேண்டும் என மக்களவையில் திமுக குழு தலைவர் TR பாலு வலியுறுத்திய நிலையில் தற்போது மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அமெரிக்க ஒப்பந்தம் குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் தொடர் முழக்கமிட்டதால் மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான விவரங்களை வழங்க டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பால்முருகன். மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதா நியூஸ் வந்திருக்கு. இது குறித்த விரிவான விவரங்கள். அதாவது நாடாளுமன்றம் இன்று தொடங்கிய உடனேயே அமெரிக்கா இந்திய வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் எழுப்பினர். குறிப்பாக மக்களவையில் இந்த விவகாரத்தை விவாதிக்க வேண்டும் என்று திமுக உள்ளிட்ட கட்சிகள் நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள். குறிப்பாக திமுக மாநிலங்களவை குழு தலைவர் TR பாலு இதன் மீது நோட்டீஸ் கொடுத்திருந்தார். இந்த வர்த்தக ஒப்பந்தமானது என்ன நடைபெற்று இருக்கிறது, இதில் விவசாயம், அதாவது அமெரிக்காவினுடைய விவசாயத்துறை இந்திய சந்தைக்கு திறந்து விடப்பட்டிருப்பது இது மிகவும் கவலை அளிப்பதாக இருக்கிறது. விவசாயிகளுடைய வருமானம் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது தொடர்பாக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும், அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நோட்டீஸ் கொடுத்திருந்தார். இந்த அவை தொடங்கிய உடனேயே TR பாலு எழுந்து இந்த பிரச்சனையை வலியுறுத்தினார். அதே போன்று அனைத்து எதிர்க்கட்சிகளுமே ஒட்டுமொத்தமாக எழுந்து இந்த பிரச்சனை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஆனால் அரசு தரப்பிலிருந்து விவாதம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டது. நோட்டீஸ் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக முழக்கமிட்டனர். இதன் காரணமாக தற்போது மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தற்போது மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் இந்த பிரச்சனையை எழுப்பி வருகிறார்கள். நாடாளுமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது இது தொடர்பாக அமைச்சர், அதாவது வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். அவையில் இதுவரை தெரிவிக்கவில்லை என்ன நடைபெறுகிறது என்பது குறித்து அவையில் விளக்கம் அளிக்க வேண்டிய அமைச்சர் வெளியில் பேசுவது ஏன் என்று தெரிவித்து அவையில் இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கமிட்டு வருகிறார்கள். மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் தொடர் முழக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கற்பகம். விரிவான விவரங்களுக்கு நன்றி பால்முருகன். माननीय सदस्यों को बोलने दें। आप सदन नहीं चलने दे रहा। सभागृह में सभी माननीय सदस्यों की जिम्मेदारी है, इसलिए मेरा आग्रह रहता है सभा में मर्यादित आचरण हो, मर्यादित व्यवहार हो। ये सभागृह आप सबकी है, इसकी मर्यादा गरिमा बनाए रखने आपकी। आप अगर सदन प्रश्नकाल नहीं चलना चाहते तो सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है।